3 இடத்துல இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடணும். நூலை கட் பண்ணிடக்கூடாது, ஸ்டிச்சிங் தையலை கட் பண்ணிடக்கூடாது. இப்போ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சென்டரில் இந்த மாதிரி நம்ம பார்டர் வைக்கும்போது சென்டரில் ஏதாவது தையல் போட வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தையல் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதாரோடைய நெக் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் டிசைன் சொல்லலாம். அதாவது காட்டன் மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சைடில் வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நெக்கில் வந்து டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வி ஷேப்பில் நெக் கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பார்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம லைனிங்கில் வந்து நெக் கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரிஜினலில் நம்ம எப்பயும் போல் நம்ம தச்சு இடத்தையில் போட்டு நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரிஜினல் பீஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரிஜினலில் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு அதாவது உள்ளே வெளியே நம்ம பார்த்துக்கணும். மேல் பக்கமாக நம்ம இந்த மாதிரி லைனிங்கை வந்துட்டு போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேல் பக்கமாக லைனிங்கை போட்டுட்டு கரெக்டாக நம்ம இடத்தையில் அதாவது வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1/4 இன்ச்சு அளவில் வந்துட்டு இடத்தையில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இடத்தையில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஷுவராக நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஷுவராக கட் பண்ணிவிட்டு இந்த 3 இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நெக் வந்து கரெக்டாக ஷேப்பாக நமக்கு வரும். அந்த மாதிரி இந்த 3 இடத்துல இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடணும். நூலை கட் பண்ணிவிடக்கூடாது, ஸ்டிச்சிங் தையலை கட் பண்ணிவிடக்கூடாது. இப்போ நம்ம கரெக்டாக அந்த கார்னரில் 3 சைடு நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நெக் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம படிமான ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக் வந்து நம்ம திருப்பிட்ட பிறகு அதை கரெக்டாக வச்சு நம்ம ஒரு படிமான தையல் போட்டோன்னு சொன்னால் நெக்கில் வந்து நம்ம பீடிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஃபுல் டாப்பு கூட நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்டர் நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் சைடில் அதாவது வந்துட்டு காட்டன் மெட்டீரியலில் சைடில் வரக்கூடிய பார்டர்ஸ் இது கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த மாதிரி நெக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு இல்லை ஒரு 7.5 இன்ச்சு நம்ம வச்சு லென்த்து வைக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். டாப்போடைய லென்த்து பொறுத்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணும் நீங்கள் லென்த் வச்சுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சிலேருந்து ஒரு 7-8 இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 7.5 வச்சுருக்கிறேன். நான் ஒரு 7 இன்ச் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம 7 இன்ச் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சென்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். சென்டரில் கனெக்ட் பண்ணி வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அந்த வி ஷேப் மேலேயும் நம்ம வந்துட்டு நெக்குக்கு தகுந்த மாதிரி வி ஷேப்பும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சென்டர் பார்டரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லோ மட்டும்தான் நமக்கு வந்துட்டு பார்டர் நம்ம வந்து டிஸ்பிளேயில் தெரிய போகுது. ஸோ மீதியெல்லாம் வந்து கவர் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ எல்லோ பார்டர் சென்டரில் இருக்கிற இந்த எல்லோ ப்ளஸ் அந்த எல்லோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சை விட ஒரு பாதி அளவு அதாவது வந்து இடத்தையில் போடுவோம்ல அந்த இடத்தையிலோட ஒரு பாதி அளவு நம்ம பிளாக் கலர் தெரிகிற மாதிரி விட்டுட்டு மற்றதெல்லாம் பீடிங் வச்சு நம்ம கவர் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ அதனால் எக்ஸஸாக இருக்கிற பீஸெல்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணிடலாம். தையல் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் போட்டிருக்கிறோம். தையல் போட்டு இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிற பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பீடிங் வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம பேண்ட் கிளாத் எடுத்துருக்கிறோம். இந்த பீடிங் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த கிராஸ் பீஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம ஸ்ட்ரைட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் இந்த மாதிரி இருக்கிறதால நான் வந்து கிராஸ் பீஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட யூஸ் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் துணி நார்மல் ப்ளைனாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிசைன் இந்த மாதிரி லைன் இருக்கிறதால நான் வந்துட்டு கிராஸ் பீஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் ப்ளைனாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணதை நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுறேன். அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டபுளாக மடிச்சுட்டு சென்டரில் நான் வந்து பெரிய தையல் போட்டுக்கிறேன். ஸோ நெக்கெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு அந்த தையலை வந்து நம்ம பிரிச்சிடலாம். ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் தான் வந்துட்டு லேஸ் வந்து நம்ம பீடிங் வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீடிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பீடிங் ரெடி பண்ண பிறகு நம்ம டாப் எடுத்துக்கலாம். டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சு பார்த்துக்கலாம். எவ்வளோ ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த பீஸை நான் வந்து கட் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கிறதால நான் வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எல்லோ ப்ளஸ் அந்த எல்லோ பக்கத்தில் ஒரு நூல் வந்துட்டு அதாவது 1/4 இன்ச்சில் ஒரு 1/2 சைஸில் நம்ம அந்த பிளாக் கலர் தெரிகிற மாதிரி ஒரு பைப்பிங் ரேஞ்சில் அது தெரிகிற மாதிரி விட்டுட்டு அது பக்கத்துலேருந்து நம்ம பீடிங் வச்சுக்கிறோம். ஸோ கரெக்டாக அந்த பீடிங்கை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். கீழே பார்த்திங்கன்னா இந்த 3 கார்னரும் வந்து நம்ம கரெக்டாக ஷேப் கொண்டு வரணும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் கிராஸாக இல்லாமல் கரெக்டான அளவில் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்டில் 3 கார்னர்லேயும் நம்ம கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வரணும். வி ஷேப்பு இப்போ நம்ம ஒரு வி ஷேப் வச்சோம். இப்போ செகண்ட் சென்டர் வி ஷேப் வைக்கிறோம். சென்டர் வி ஷேப் கரெக்டாக நம்ம அந்த சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சிடணும். மூணாவது வி ஷேப்பை நம்ம கரெக்டாக ஷேப் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம அவுட்டரில் தையல் போட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே பிசிறு தெரியுது. அந்த பிசிறை நான் வந்துட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ பிசிறு தெரியிற மாதிரி இருந்தால் அந்த நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே கவர் பண்ண மாதிரி நம்ம அவுட்டரில் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி தையலாக போட்டுங்க. குட்டி தையலாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அவுட்டரில் தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம பிசரெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். எக்ஸஸாக இருக்கிற பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ எந்த கேன்வாஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நெக் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைக்கிற மெத்தட் இது. ஸோ இப்போ நம்ம கீழே வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்கில் வச்சு நம்ம கவர் பண்ணிகிட்டே வந்துடலாம். நெக்கில் வச்சு நம்ம கவர் பண்ணிகிட்டே வரும்போது அந்த சென்டர் கார்னரும் நம்ம ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். ஸோ கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த வி ஷேப் கொண்டு வரணும். இங்கே கொஞ்சம் பார்த்துக்கணும். கீழேயும் மேலேயும் வந்துட்டு நம்ம அந்த வி ஷேப்பு கரெக்டாக மேட்சிங்காக ஒரே சென்டர் பாயிண்ட்டு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நெக் வந்து பார்க்க ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம அவுட்டரில் வந்துட்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா சென்டரில் இந்த மாதிரி நம்ம பார்டர் வைக்கும்போது சென்டரில் ஏதாவது தையல் போட வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தையல் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ரொம்ப அட்டாச் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா டாப்போட லைஃப் வரும். இப்போ நான் வந்து சென்டர் மேட்சிங் நூல் வந்து எல்லோ கலர் போட்டுட்டு அந்த டிசைனில் என்னென்ன எந்த மாதிரி டிசைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு வளைச்சி நம்ம வந்து குட்டி தையலாக போட்டு தையல் தெரியாத அளவுக்கு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா லைஃப் வரும். ஸோ சீக்கிரமாக அந்த டேமேஜ் ஆகாது. ஸோ நம்ம கேன்வாஸ் இல்லாமல் தைக்கிறதால லைஃப் வருன்றதால நம்ம இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து நெக் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம அந்த பெரிய தையல் போட்டோம்னா பீடிங்கில் அந்த பீடிங்கில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தையலாம் நம்ம பிரிச்சுட்டு அயன் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம அயன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அயன் பண்ணுற பிறகு எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள். சரி நேயர்களே, இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பார்த்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.